ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி நிரந்தர பதிவு, அதாவது ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் எப்படி கரெக்ஷன் பண்ண போகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் சிம்பிளாக கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணோம். இதை நீங்கள் ஃபோன்லேயுமே பண்ணலாம். ஓகேங்களா, நான் உங்களுக்கு நல்லா ஒரு ஷோ பண்ணுறதுக்காக டெஸ்க்டாப்பில் காட்டுறேன். இங்கே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா, அதையுமே சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்க பாருங்கள் கேண்டிடேட் கார்னரில், அதில் ரிஜிஸ்ட்ரி யூஸரு இல்லை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரி யூஸரு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணேன். நான் ரிஜிஸ்ட்ரி யூஸர் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் புதுசாக பதிவு செய்கிறவங்க அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி பதிவு செஞ்சவங்க ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு அதெல்லாம் மறந்துச்சுன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஓகே, இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கேட்கும். உங்களுக்கு தெரியும் யூசர் ஐடி, ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு யூசர் ஐடி தெரியும், பாஸ்வேர்டும் தெரியும். அந்த யூசர் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கடவுச்சொல்லுன்ற இடத்துல உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கேட்டிருக்காங்க 12+7. அதுக்கு 19 ஆன்சர் போட்டுட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜில் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது உங்களோட ஒரு அக்கௌண்ட் மாதிரி, ப்ரொஃபைல் மாதிரி. ஓகேங்களா. ஆதார் லிங்க்டு வித் ஓடிஆர்னு இருக்க பாருங்கள். யாராச்சும் லிங்க்டு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது முன்னாடியே ஒரு 2 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டோம். இப்போ எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆர் அப்படின்றது இருக்குது பாருங்கள், அதை தான் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கடவுச்சொல் மாற்றுக அப்படின்ட்டு, அதாவது உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி நீங்கள் அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். அடுத்து உங்களோட இமெயில் ஐடி ஏதாச்சும் மாற்றிக்கணும்னா உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணணும். மாற்றிட்டு கொடுத்துட்டு 2 தடவை இமெயில் ஐடி கொடுத்துட்டு மாற்றுக அப்படின்ற கொடுத்தா மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபோன் நம்பர் உங்களுக்கு என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்பணும். ஓடிபி அனுப்பிட்டு அதை எடுத்து போட்டால் உங்களுக்கு ஃபோன் நம்பரும் அதுவே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. உடனே டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் உங்களோட சுய விவரங்களை மாற்றுங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட பேர், அப்பா பேர், அம்மா பேர், பிறந்த தேதி, பாலினம், திருமண நிலை, விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம், பூர்வீக மாவட்டம், தந்தையார் பிறந்த மாவட்டம், இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் அதை எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு தந்தையார் பெயர் மாற்றணுன்னா சூஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் தந்தையார் பெயரை என்ட்ரி பண்ணிவிட்டு அது கீழே 200 கேபிக்குள்ளே ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. அதிலே கொடுத்துருக்காங்க என்ன டாக்குமெண்ட், கம்யூனிட்டியா, ஆதார் கார்டா, ரேஷன் கார்டா, டிரைவிங் லைசன்ஸா, பேனா, பர்த் சர்டிஃபிகேட், இது மாதிரி ஒன்று கேட்கும். அதனோட ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. கீழே க்ரீன் கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கோரிக்கையை அணுகும்ட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மாறிடும். அதே மாதிரி உங்களோட 10th சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், அதில் ஏதாச்சும் கரெக்ஷன், உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரோ இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை பாஸ்ட் அவுட் இயரோ அந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவோ சேஞ்ச் பண்ணணுன்னா 10th டீட்டெயில்ஸு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி அதுக்கான ப்ரூஃபு 10th சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோ ஆர் சிக்னேச்சர் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிறதுலே உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், பழைய ஃபோட்டோ இருக்குது புது ஃபோட்டோ மாற்றணுன்னா அதே மாதிரி மாற்றிக்கலாம். அதே மாதிரி அதை மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அதையுமே நீங்கள் கொடுத்துட்டு மாற்றுக அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தா அதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன சைஸ் இருக்கணும் என்னென்ற டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. வகுப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களோட கம்யூனிட்டி பிசிஓ, எம்பிசிஓ, எஸ்சிஓ, எஸ்டிஓ வாட்டெவர் அது இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓபிசி இதில் தேவைப்படாது. அதுலேயே உங்களுக்கு என்ன மாற்றணுமோ, உங்களோட மதமோ இல்லை ஜாதி உட்பிரிவோ, உங்கள் தாலுக்காவோ, நிறைய பேர் புதுசாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்களா, அவங்களெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அவங்களாம் கூட அப்டேட் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். இன்னும் பழைய கார்டே யூஸ் பண்ணாதீங்க. ஃபோட்டோ வச்சு இப்போ வந்துடுச்சு நிறைய ஆன்லைனில். அந்த மாதிரி அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் கம்யூனிட்டியில் இருக்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதிலே நிறைய கேட்கும் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களை யார் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. பழைய அட்டையிலாம் அந்த சர்டிஃபிகேட் அதில் சர்டிஃபிகேட்டில் டீட்டெயில்ஸ் சரியாக இருக்காது, டேட்லாம் கைப்பட எழுதுறதுனால கரெக்டாக இருக்காது. அதனால் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டர். அப்லோட் பண்ணுறதுக்கும்
பெட்டராக வந்து இருக்கும். அதே மாதிரி எப்போனாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து எடுத்துக்கலாம். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிஎஸ்டிஎம்மும் நம்ம சேனலில் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறோம். யாருக்காச்சும் பிஎஸ்டிஎம் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் வேணும்னாலும் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி நேரில் ஸ்கூலுக்கெல்லாம் போகவே தேவையில்ல. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் பண்ணுற எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நம்ம சேனலில் வந்து பண்ணி கொடுக்குறோம். யாருக்காச்சும் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அது மூலமாக நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஓடிஆரில் எது மாற்றணுன்னாலும் உங்கள் டீட்டெயில்ஸ் எது மாற்றணுன்னாலும் சொல்லுங்கள், அதுவும் வந்து நான் மாற்றி கொடுக்குறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து அப்லோடும் பண்ணியாச்சு. கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸும் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக உடனே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா இதில் வந்து நீங்கள் உங்களோட அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். முகவரி 1, 2ன்னு இருக்குது பாருங்கள், அதிலலாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட மாநிலம், மாவட்டம், அப்புறம் உங்களோட பின்கோட நம்பரு, இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த முகவரி 1 அண்ட் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் கம்பல்சரி வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டுமே ஃபில் ஆனால் தான் சப்மிட் ஆகும். ஓகேங்களா? அதான் அதில் கொஞ்சம் டீட்டெயில், இதில் கொஞ்சம் டீட்டெயில் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நிரந்தர முகவரி லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களோட மாநிலம், மாவட்டம், உங்களோட பின்கோட் நம்பரு, முகவரி 1, முகவரி 2. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேலே இருக்கிறது பார்த்தது வந்து டெம்பரவரி அட்ரஸ். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பர்மனெண்ட் அட்ரஸ். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கரண்ட் அட்ரஸ்ன்றது வந்து நீங்கள் அதை வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதுபடி நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாமே இப்போ ஆன்லைன் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் வேணும்னா வந்து எதுனாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஓடிஆர் ப்ரொஃபைல் செக்ஷன்லேயே உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைலுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் செக்ஷனில் போயிட்டோன்னா இப்போ நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அது வேணும்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட்டு அப்ளிகேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஃபில் பண்ணின்னு இருந்தீங்க, எடிட் பண்ணோம், அதாவது இப்போ குரூப் 4 ஃபில்அப் பண்ணியிருக்கீங்கன்னா பாதியிலே விட்டுட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அதில் போனீங்கன்னா உங்களோட எடிட் டீட்டெயில் வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆர்னு இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணது. அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்றது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 2, குரூப் 4 இல்லை கம்பைன்டு லெவல் குரூப் எக்ஸாமினேஷன் அதுக்கு ஏதாச்சும் அப்ளை பண்ணது எல்லாமே அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நம்ம எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டியிருக்கோம், அதனோட டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து டவுன்லோட் ஆல் டிக்கெட் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது வேணுன்னா நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்போ பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட்டு ரினிவல் டேட் 9/7/2024 அப்படின்ட்டு இருக்குது. இதே மாதிரி இது எல்லாருக்குமே வந்து ஒன் பை ஒன் எல்லாருக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் நீங்கள் எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்ற அந்த நம்பரோட அந்த டேட்டோட டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது. இந்த மாதிரி எப்போ ரினிவல் வருதோ கம்பல்சரி எல்லாருமே ரினிவல் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதாவது 5 இயர்ஸ் வந்து வேலிடிட்டி, அந்த 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ரினிவல் பண்ணி ஆகணும். அதனோட டேட்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அப்டேட்ஸ்கள்லாம் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.